கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 தீமோத்தேயு 3:5. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியில ஒரு ஆலோசனை எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை, தன்னுடைய குடும்பம், அதுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவனாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டுமா? இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பாருங்க, இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறாங்க. இயேசு குறித்த பயம் அவங்களுக்கு இருக்கு. அதுபோல இந்த பூமியிலே வாழுகிற நமக்கு கர்த்தர் பிள்ளைகள் செல்வங்களை கொடுத்திருக்கிறார். நாம் அவர்களை கர்த்தருக்கு நேராய் நடத்துவதும் கீழ்ப்படியப்படுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி வேணா வாழ்ந்துட்டு போட்டோம், இதுங்கெல்லாம் திருந்தாது அப்படின்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் இந்த உலகம் முழுவதும் சபைதான். நாம் பார்க்கிற ஒவ்வொருவரும் சபையை மனதில் வைத்து நாம் பார்க்க விடாது. அப்படி எழுதுகிறாரு, ஒருவன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், வீட்டுக்குள்ள தேவையில்லாத காரியங்களை பேசுவது, தேவையில்லாத செயல்களை செய்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபத்தை கொண்டு வருகிற காரியங்கள், பிள்ளைகளை சரியான வழியில் கர்த்தரை பற்றி சொல்லாமல் வளர்க்கிறது, இதுமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே, சொந்த குடும்பத்தை சரியாக நடத்தினாதான் நீங்கள் பொது காரியத்தை செய்ய முடியும் என்பதை சொல்லுகிறார். அந்த பொது காரியம் வரும்போது சபை என்றால் நம்மளுடைய ஐக்கியம். இன்றைக்கி நம்ம மேன்மையாக இருக்க விரும்புகிறோம். நான் சொன்னால் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, நான் சொன்ன அந்த பிள்ளைங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், நான் சொன்ன அந்த சிஸ்டர் கேட்கணும், நான் சொன்ன பிரதர் கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளுடைய சொந்த குடும்பத்தை நாம் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். இங்கே சரியாக இருந்தாலும் எங்களை போய் விசாரிக்க முடியும், இப்படி இருக்கணும்னு சொல்ல முடியும், உபதேசிக்க முடியும். என்னுடைய பிள்ளைகளே, அப்போ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த குடும்பத்தை நீங்கள் சரியாய் நடத்த, சொந்த குடும்பத்துடைய பிரச்சனைகளை சரியாக டீல் பண்ணி அதை சரி பண்ண நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது தான் சபையை நாம் விசாரிக்க வேண்டும் முடியும் என்று சொல்லி இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போது நம்ம குடும்பத்தை எந்த காரியத்தை கொண்டும் அது மேலே ஏறி மிதித்து விடாமல், தவறான வார்த்தையில் பேசாமல், தேவனுடைய பிள்ளைகளே ரொம்ப முக்கியம் குடும்பம். அவங்க எல்லாம் பரலோகராஜ்யம் வரணும்ல, தேவ ராஜ்யத்துக்கு நேராக வர வேண்டும் இல்லை. அதனால் நல்ல நல்ல கருத்துக்களை ஏசப்பா சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்தால் நம்ம குடும்பம் தேவ ராஜ்யத்துக்கு நேராக போகும். ஜெபமனோமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். எல்லாரும் சொந்த குடும்பத்தை நடத்த எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.